அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காதுஹு. மக்காவின் கொதிக்கும் வெயில், சூடான மணல், மார்பின் மீது ஒரு பெரிய கல். அந்த கல்லை வைத்து சித்திரவதை செய்தவன் உமையா இப்னு கலஃப். அவன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை வெயிலில் இழுத்தான், சங்கிலியால் கட்டினான். லாத் உஸ்ஸாவை புகழு என்று சொன்னான். ஆனா அந்த வேதனையிலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே வார்த்தை அஹத், அஹத். அல்லாஹ் ஒருவனே. உடல் பலவீனமானது, ஆனா ஈமான் மலை போல உறுதியானது. அவரை கொடுமை செய்தவர்கள் அவரின் குரலை அடக்க நினைத்தார்கள். ஆனா அந்த அஹத் குரல் இன்று உலகமெங்கும் அசானாக ஒலிக்கிறது. ஒரு அடிமை, ஆனா அல்லாஹ்வின் முன் உயர்ந்த மனிதர். பின்னர் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், பிலாலின் காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். சோதனை வந்தால் நம்ம நிலை என்ன? சிறிய பிரச்சனையில கூட நாம் தளறுகிறோமா? வலி உடலை உடைக்கலாம், ஆனா உண்மையான ஈமானை உடைக்க முடியாது.